ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்க இடம் தாங்க ஆத்தங்குடி பேலஸ். இது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு நியர்பையில் தாங்க இருக்குது. இந்த பேலஸ் 1928 கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 97 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பேலஸை பார்க்கும்போது தமிழர்கள் எந்த அளவுக்கு கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே புரியும். இந்த பேலஸை கட்டுறதுக்கு தேவையான முக்கால்வாசி பொருட்கள் அனைத்துமே வெவ்வேறு நாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த காலத்திலே அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் பிரமிப்பாக இருக்குது. இந்த பேலஸில் தான் நிறைய படங்கள் கூட எடுத்திருக்காங்க. இன்னும் தெளிவாக உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த பேலஸோட என்ட்ரி ஃபீயை 50 ரூபா வாங்குறாங்க ஃபர் ஹெட்டுக்கு. உள்ளே போகும்போதே இந்த பேலஸை கட்டிய நாச்சியாப்பர் செட்டியார் அவங்களோட ஒய்ஃபும் ஸ்ரீமதி மெய்யமே ஆச்சி அவங்களுடைய ஃபோட்டோ வச்சிருக்காங்க. 1928 தான் இந்த பேலஸை கட்டியிருக்காங்க. உள்ளே போனதுமே நமக்கு ஃபர்ஸ்ட் விசிபிள் ஆகிறது 14 தூண்களான வரண்டை தாங்க. இந்த வரண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக பெருசாக இருக்கும். நிறைய பேர் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இது அந்த காலத்திலே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பேலஸில் யூஸ் பண்ணியிருக்க தூண்கள் எல்லாமே கிரானைட் கற்கள்ங்க. மரம் கிடையாது. மரம் மாதிரி இருந்தாலுமே ஃபுல்லாகவே கிரானைட் கற்கள் தான். இதை இத்தாலியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஆர்கிடெக்சர்லாம் அப்படியே காமிக்கிறாங்க பாருங்கள். வேறு லெவலாக இருக்குது. சன்செட்டாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பேலஸை இந்த லைவாக நான் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அப்படியே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். இந்த பேலஸில் யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டிலே ரொம்ப ஃபெமிலியரான அந்த ஊரான ஆத்தங்குடி டைல்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேலஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக டைல்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்க கண்ணாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். கண்ணாடி எல்லாமே பிரேசிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பல இடங்களில் தேக்கு மரமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேக்கு மரம் எல்லாமே பர்மாவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேலஸை பார்க்கும்போது நமக்கு தோன்ற விஷயம் ஒவ்வொரு விஷயத்தையும் உட்காந்து செதுக்குனது மாதிரி தாங்க இருக்குது. மட்டும் இல்லாமல் பல இடங்களில் இந்த பேலஸில் பெயிண்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மூலிகை பெயிண்டிங்னு சொல்கிறாங்க. உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய டோர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இன்னொரு டோர் இருக்கும். ஃபர்ஸ்ட் டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேரேஜ் ஹால் மாதிரி ஒரு விசிபிள் இருக்கும். செகண்ட் டோர் பார்த்தீங்க அப்படின்னா சன்செட்டு டேரெக்டாக நமக்கு உள்ளே வர்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க அந்த மேரேஜ் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டைல்ஸாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலாக இருக்குங்க. இந்த இடத்த நிறைய படத்தில் நம்ம பார்த்துருக்கலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்ஷன் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா அப்படியே ஓப்பன் ஹால் மாதிரி இருக்குங்க. இதில் நிறைய டோராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே சன்செட் தெரிகிற மாதிரியான ஒரு ஹோலாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே பார்த்தோம் அப்படின்னா ஓடு மாதிரி கொடுத்து தாங்க க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் போய்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட்டை கட் பண்ணோம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா பாக்ஸாக நிறையாவே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க செகண்ட் என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு பெரிய டோர். இந்த டோர் பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாஸியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற டிசைனிங் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலாக இருக்குங்க. ஆக்சுவலி தமிழ்நாட்டில் நம்மளுடைய ஆர்கிடெக்சர் எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த பேலஸ் செம்ம எக்ஸாம்பிளுங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் தான். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க. ஆனால் இது ஒரு அரண்மனை மாதிரி தான். ஆனால் அரசர்கள் கட்டினது கிடையாது. இங்கே ஒரு பழைய பண்ணையார்கள்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஒரு கூட்டு குடும்பமாக தங்குறதுக்கு ஒரு 100 பேர் 200 பேர் தங்குறதுக்கு தான் இந்த பேலஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் லைவாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய டோர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ண உடனே வீட்டுக்குள்ளே டைரெக்டாக சன்செட் வர்றது மாதிரி தான் ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. பழைய படங்கள்லையுமே நம்ம நிறையா பார்த்துருப்போம். மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அது எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி டைரெக்டாக வீட்டுக்குள்ளேயே தண்ணி வரும். அது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த டிசைனிங்கில். இந்த பேலஸ் ட்ரெடிஷ்னலாக ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலாக நிறைய இடத்துல நிறைய டிஃப்ரெண்ட் போசஸ் கொடுத்து இங்கே நம்ம ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்ல போகிற படத்தோட நேமெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். அந்த படம்லாம் இங்கே எடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷாக்கிங்காக கூட இருக்கலாம். தளபதி விஜய் நடித்த மதுரை படத்தில் அந்த படத்தோட வில்லனான பசுபதியோட வீடை இந்த இடத்த தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சத்யராஜ் நடிப்பில் வந்த வள்ளல் படமும் இங்கே ஒரு சில சீன் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் நடித்த மஜா படத்தில் அசீனோட ஹோமா இந்த இடத்த தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிம்பு நடிப்பில் வந்த குத்து படத்தில் சாப்பிடாவாடா சாங் இங்கே தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜகிரண் நடிச்சிருந்த அரண்மனை கிளி படத்தில் அந்த படத்தோட ஹீரோயினோட வீடாவும் இந்த இடத்த தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களோட படமான முதலாளி படத்தில் விஜயகாந்தோட வீடும் இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுந்தர்சி நடிப்பில் சண்டை படத்தில் நதியா ஹோமாவும் இந்த இடத்த தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தல அஜித் நடிப்பில் ஜி படத்தில் ஒரு சாங் ஃபுல்லாகவே இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சேரன் மற்றும் ஸ்னேகா நடிப்பில் உருவான பிரிவோம் சந்திப்பும் படம் ஃபுல்லாகவே இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் முக்காவாசி சீன் இந்த அரண்மனை சுற்றி தான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் விஷால் நடிப்பில் சண்டோலி படத்துலையும் சரி, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரஜினி முருகன் படத்துலையும் சரி, ஒரு சில காட்சிகள் இந்த அரண்மனையில் தான் படமாக்கப்பட்டிருக்கு. ஓவராலாக அந்த பில்டிங்கோட எல்லா பிளேஸையும் நம்ம ஒன்று ஒன்றாவே பார்த்தோம். வேற லெவல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பொதுவாக அந்த காரைக்குடி அப்படின்னு சொன்னாவே இந்த
இந்த பழங்காலத்து ட்ரெடிஷ்னல் பில்டிங்லாம் வந்து நிறையா இருக்கும். நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதான் நான் உங்களுக்கும் காட்டினேன். ஸோ ஃபுல்லாகவே வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், பை.